மிடில் ஈஸ்ட்ல இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்துல யுஎஸும் இஸ்ரேலும் அடிக்க நினைக்கிற ஒரு நாடு தான் ஈரான். ஸோ இந்த சண்டைக்கான முக்கிய காரணம் என்னன்னா நியூக்ளியர் பவர். அதாவது ஈரான் பாத்தீங்கன்னா யுரேனியமை வளப்படுத்தக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மிகப்பெரிய நியூக்ளியர் பவரை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கண்ட்ரிஸை பயப்பட வைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் என்னன்னா, ஈரான் நியூக்ளியர் பவரை எலக்ட்ரிசிட்டிக்காக யூஸ் பண்ணுதா, அப்படி இல்லைன்னா நியூக்ளியர் பாம்பு பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுதான்னு சொல்லி. ஸோ இந்த டவுட் தான் லாஸ்ட் 20 வருஷங்களா உலகத்தோட பொலிட்டிக்ஸ்ல மிகப்பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, என் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஏன் இதை பார்த்து பயப்படுது, இதெல்லாம் என்னன்னு தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதலாவது இந்த ஈரான் நாட்டோட நியூக்ளியர் பவரோட தொடக்கத்தை பார்க்கலாம். உண்மையிலே இது ரொம்பவுமே பழமையான ஒரு கதைன்னு சொல்லலாம். 1960களில் ஈரான் நாடு அணு தொழில்நுட்பத்தை உருவாக்க தொடங்கிச்சு. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஈரான் நாட்டை யாரை ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா ஷாஹ் முகமது ரேசா பஹ்லவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர். ஸோ அப்போ அமெரிக்கா ஈரானுக்கு உதவி செஞ்சிச்சு. ஈரானுக்கு அமைதியான பயன்பாட்டுக்காக இந்த நியூக்ளியர் பவரை தொடங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த திட்டத்தோட அப்போதைய நோக்கங்கள் ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருந்துச்சு. அது என்னன்னா, மின்சாரம் உற்பத்தி செய்ய, மருத்துவ ஆராய்ச்சியில பயன்படுத்த, அறிவியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்த தான் இந்த நியூக்ளியர் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆனா 1979 பாத்தீங்கன்னா இஸ்லாமிய புரட்சி நடந்துச்சு. ஸோ அரசு பாத்தீங்கன்னா புதுசா மாறுது. அது வந்ததுக்கு அப்புறமா மேற்கத்திய நாடுகளோட ஈரான் நாட்டுக்கு இருந்த தொடர்பெல்லாம் ரொம்பவுமே மோசமாகிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதனாலதான் உலக நாடுகள் எல்லாருமே சந்தேகிக்க தொடங்கிச்சு, ஈரான் நாடு உண்மையிலேயே அணுசக்தியை மின்சார உற்பத்தி செய்யறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னா, அப்படி இல்லைன்னா மறைமுகமா அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்களான்னு சொல்லி. ஸோ இந்த சந்தேகம் தான் இன்னைக்கு வர உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்குது. இப்ப நடக்கிற மிடில் ஈஸ்ட் பிரச்சனைக்கு காரணமே இந்த நியூக்ளியர் பவர் தான். ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ரொம்பவுமே சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அணுசக்தி மையம், அதாவது பவர் பிளான்ட் உருவாக அதை வேலை செய்ய முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது, அதுதான் யுரேனியம். ஸோ சாதாரண யுரேனியம் பார்த்தீங்கன்னா இயற்கையில இருக்கிறப்ப அதுல சிறப்பு தன்மை கொண்ட ஒரு வகை யுரேனியம் இருக்குது, அதுதான் யுரேனியம் 235ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமா எடுக்க முடியாது, இதை சுத்தப்படுத்தி தான் எடுக்க முடியும். ஸோ அதை சுத்தப்படுத்துறதுக்காக இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும். ஸோ இதைத்தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த என்ரிச்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். 3-5% என்ரிச்மெண்ட் பண்றதால மின்சாரம் உற்பத்திக்காகவும் அணுமையங்கள்லையுமே பயன்படுத்தலாம். அதே மாதிரி 20% என்ரிச்மெண்ட் பண்றப்ப ஆராய்ச்சி மையங்கள்ல பயன்படுத்தலாம். அதே மாதிரி 90% அதை என்ரிச்மெண்ட் பண்றதால அணு ஆயுதங்களுக்கான அளவை உற்பத்தி செய்யலாம். ஸோ இதனால இந்த யுரேனியம் அதிகமா சுத்தப்படுத்தப்பட்டுச்சுன்னா அந்த நாட்டு மேல மிலிட்டரி கன்சர்ன் அதிகமாகும். அதாவது இதை சுத்தப்படுத்துற அளவு பாத்தீங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னா அது அணு ஆயுதம் உருவாக்கக்கூடிய நிலைமையை அடையும். ஸோ இப்படிப்பட்ட அணு ஆயுத நிலையங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான்ல பல இருக்குது. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா நட்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. இது ரொம்பவுமே முக்கியமான யுரேனியம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மையமா இருக்குது. இங்க ஆயிரக்கணக்கான இயந்திரங்களை பயன்படுத்தி யுரேனியத்தை அதிகமா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு மையம். இந்த மையம் பார்த்தீங்கன்னா மலைக்குள்ள நிலத்தடி அமைப்பா இருக்குது. ஸோ எந்த தாக்குதல் நடத்தினாலுமே இந்த மையத்தை அழிக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறமா இஸ்ஃபஹான்னு சொல்லக்கூடிய ஒரு அணு மையம். இங்க யுரேனியத்தை செயலாக்கி அதை அணு எரிபொருளாக மாற்றக்கூடிய பணிகள் எல்லாம் நடந்து வருது. ஸோ இந்த மையத்துல யுரேனியம் எரிபொருள் தயாரிக்கப்படுது. ஸோ இந்த எல்லா மையங்களும் சேர்ந்து ஈரான் நாட்டுக்கு பெரிய அளவிலான யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பபிலிட்டியை உருவாக்க அனுமதிக்குது. அதாவது இந்த மையங்கள் மட்டும் இல்லாம அதோட கூட்டுறவு மூலம் ஈரான் நாடு மிகப்பெரிய அணுசக்தி திறனை பெற்றிருக்கு. இப்போ மிகப்பெரிய கன்சர்ன் என்னன்னா, ஈரான் ரீசெண்ட் இயர்ஸ்ல 60% என்ரிச்மெண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி வெப்பன்ஸ் கிரேடுக்கு ரொம்பவுமே க்ளோஸ் லெவல்ல இருக்குது. ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷன் ரிப்போர்ட்ஸ் படி ஈரான் கிட்ட 100கணக்கான கிலோகிராம் உயர்ந்த அளவிலான யுரேனியம் கையில இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ விஞ்ஞான நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, 60% சுத்தப்படுத்தப்பட்ட யுரேனியத்தை சில கூடுதலான படிகளுக்கு அப்புறமா 90% அளவுக்கு மாத்தலாம். ஸோ இதன் மூலம் அணு ஆயுதம் உருவாக்கக்கூடிய திறனை அவங்க பெற முடியும். இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய யுரேனியம் பார்த்தீங்கன்னா
பல அணு வெடிகள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா நிபுணர்கள் எல்லாம் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால தான் அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரானோட அணு திட்டத்தை ரொம்பவுமே நெருக்கமாக கண்காணிச்சுட்டு வருது. ஸோ ஒரு பக்கம் இப்படி ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தோட அளவு, அணு ஆயுத சக்திகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஈரான் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் எனர்ஜி பர்பஸ் மட்டும் தான் சொல்லி, அண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணத்தான் இந்த என்ரிச்மெண்ட்டை பண்றோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, சேம் டெக்னாலஜியை பாம் பில்ட் பண்ணவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளோபல் டென்ஷனுக்கு காரணமாகவும் இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த ஈரானோட நியூக்ளியர் பவர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி கிடையாது. இது சயின்ஸ், குளோபல் பொலிட்டிக்ஸ், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஈரான் சொல்றது எனர்ஜி ப்ரோக்ராம்னு சொல்லி, பட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே டவுட் என்னன்னா, இது நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராமா இருக்கக்கூடும்னு சொல்லி. ஃபியூச்சர்ல டிப்ளமசி ஒர்க் ஆகுமா இல்லைன்னா டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தான் முழு உலகமுமே பார்த்துக்கிட்டு இருக்குது.